ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது மகளிர் சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல் கொண்டு வீசினாலும் கல்வி பயிற்றுவித்த ஆசிரியை யார்? மார்ச் 10 அப்படின்ற டைட்டிலில் தினகரனில் வந்த நாளிதழில் வந்த செய்தி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் தெரியுமா என்ற கேள்விக்கு பதில்தான் சாவித்ரிபாய் பூலே. நீண்ட நேரம் யோசிக்க வேண்டும். சாவித்ரிபாய் பூலே என்பவர்தான் அவர். அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்கிறீர்களா? ஆசிரியர் பணியை மேற்கொள்வதற்காக அவர் பட்ட அவமானங்களே இன்று வரை அவரை புகழின் உச்சியில் ஏற்றி வைத்திருக்கிறது என்கிறார்கள். இன்று அவரது 123வது நினைவு தினம். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேணுமா அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் ஆரம்பிக்கும். மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தில் நைகன் கிராமத்தில் 1831 ஜனவரி 3ஆம் தேதி விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் சாவித்ரிபாய். அன்றைய கால வாழ்க்கை முறைப்படி சாவித்ரிபாய்க்கு அவரது வீட்டில் 13 வயதுடைய ஜோதிராவ் புலேவுக்கு மணமுடித்து கொடுத்திருக்கிறாங்க. 7 வயதிலேயே உயர் ஜாதியினருக்கு மட்டுமே கல்வி வழங்கியது, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடியது ஜோதிராவ் புலே. தனது போராட்டத்தில் மனைவி சாவித்திரியும் இணைத்துக் கொண்டார். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஜோதிராவ் புலே. முதலில் தனது மனைவிக்கு கல்வி பயிற்றுவித்தார். பின்னர் இருவரும் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வியை பயிற்றுவித்தார். 1847 ஒடுக்கப்பட்ட மற்றும் விதவை பெண்களுக்கு ஒரு பள்ளியை தொடங்கினார். அவர்களின் லட்சியமே பெண் குழந்தைகளுக்கு பள்ளி துவங்குவதுதான். அதை பலத்த போராட்டங்களுக்கு இடையே 1848ஆம் ஆண்டு இந்தியாவில் முதன்முறையாக பெண் குழந்தைகளுக்கான பள்ளியை பூனேயில் தொடங்கினார். அதில் விதவை பெண்களின் குழந்தைகள், ஒடுக்கப்பட்டவர்களின் பெண் குழந்தைகள் படித்தன. முதலில் 9 குழந்தைகளுடன் பள்ளி துவங்கியது. இந்த பள்ளிக்கு சாவித்ரிபாய் புலே ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் என்ற பெருமையை பெற்றார் இவர். சாவித்ரிபாய் புலே கல்வி வழங்கியதில் அன்றைய பழமைவாதிகள் உயர் ஜாதியினர் விரும்பவில்லை. இதனால் சாவித்ரிபாய் பணிக்கு செல்லும் போது அழுகிய பொருட்களை கொண்டு வீசினர். இதை கணவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் சாவித்ரி. அழுக்கான ஆடைகளுடன் நீ கல்வி கற்பிக்க முடியாது, அப்படித்தானே? போகும்போது பழைய ஆடைகளை அணிந்து செல், அங்கு சென்று புதிய ஆடைகளை அணிந்து கொள் என்கிறார் ஜோதிராவ். அவ்வாறே பள்ளிக்கு செல்லும் போது கூடுதலாக ஆடைகளை எடுத்து சென்றார். கற்கள் மற்றும் அழுகிய பொருட்களை வீசுவதால் ஆடை அழுக்காகும். அதை பள்ளிக்கு சென்று மாற்றிவிட்டு வேறு ஆடை அணிந்து கல்வி பயிற்றுகிறார் சாவித்ரி. அன்றைய சூழலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தண்ணீர் தரமாட்டார்கள். டீக்கடையில் கூட இரட்டை கோலை முறை உள்ளது. கணவரை இழந்த பெண்களுக்கு மொட்டை எடுக்கும் பழக்கமும் இருந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் எதிர்த்து போராடினார் ஜோதிராவ். சாவித்ரி தம்பதியினர் பலருக்கும் விதவை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். சாவித்ரிபாய் பல அற்புதமான கவிதைகளையும் எழுதியுள்ளார். 1852 இவர் தொடங்கி வைத்த பெண்கள் சேவை மையம் மனித உரிமைகளை மீட்டெடுக்கும் மையமாக திகழ்ந்தது. அப்போதைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிளேக் நோயால் பலர் பாதிக்கப்பட்டிருந்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வெளிநாட்டில் இருந்த தனது மகனை சாவித்ரிபாய் இந்தியாவுக்கு திரும்ப வர வைத்து அனைவருக்கும் சிகிச்சை செய்திருக்கிறார். பெண்கள் கல்வி அறிவு வேண்டும், சமூகத்தில் உயர வேண்டும் என்பதற்காகவே இறுதி வரை பாடுபட்ட சாவித்ரிபாய் பூலே 1897 மார்ச் மாதம் 10ஆம் தேதி காலமானார். அப்படின்னு ஆர்டிக்கல் முடியுது. ஒரு எஜுகேஷன், ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் செஞ்சுருக்காங்க. ஒரு விதவை மறுமணமும் செஞ்சு வச்சுருக்காங்க. பிளேக் நோயில் பாடுபட்டவங்களுக்கும் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு போகிறப்ப வரப்போ, டியூட்டிக்கு வரப்போ கல் கொண்டு போடுறது, அழுகிய முட்டை தக்காளிலாம் வச்சு வீசுறது, இப்படி பல அவமானங்களை பட்டு ஒருத்தவங்க சேவை செஞ்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஒன்று தான். இந்த ஆசிரியரின் முயற்சி நம்ம என்னாலுமே மறக்க முடியாது. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. இவங்க 3 குரு மட்டும் இல்லை, தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். கல் கொண்டு வீசினாலும் கல்வியை பயிற்றுவித்த ஆசிரியை சாவித்ரிபாய் பூலேவை வணங்குவோம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.